அவங்க வீட்டுக்காரரும் கண்மணியும் அன்பையும் வந்து எங்கேயாவது அமுச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, நம்ம சிவகாமி கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க 2 பேருமே தனியாக எங்கேயும் விடவே மாட்டேங்கிறாங்க. இவங்க எல்லாரும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள வாழவே விடல அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு ஐடியா நான் பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது கண்மணி வந்து வராங்க. உள்ளே வந்தோடனே வந்து ராதா வந்து கண்மணி கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களான்றாங்க. நான் பேசுகிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. ராதாவோட வீட்டுக்காரு கண்மணிங்க வாமா அப்படின்னோடனே சொல்லுங்கள் சித்தப்பா அப்படின்றாங்க. சரிம்மா, உனக்கு எதாவது ஆசை இருக்கா அப்படின்னு என்ன கேட்குறீங்க, எனக்கு புரியல. இல்லைம்மா, கல்யாணம் ஆகிருக்கு, எங்கேயாவது போகணுன்னு ஆசை ஏதாவது இருக்கா உனக்கு? ஆமாம் சித்தப்பா, எனக்கு ஹனிமூன் போகணுன்னு ரொம்ப ஆசை, ஆனால் அதெல்லாம் நடக்குமான்னு தெரியலையே, ஏன்னா அவர் தான் என் மேலே கோவமாக இருக்காரு அப்படின்னோடனே, உனக்கு என்னம்மா ஆசை இருக்குது அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன் விடு, நீ போய் உடனே பெரிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை. என்னத்தை சித்தப்பா சொல்கிறீங்க, உடனே எப்படி போக முடியும்? அதெல்லாம் போகலாம், அந்த சித்தப்பா சொன்னால் கரெக்டாக வந்து இருக்கும், போமா அப்படின்னோடனே, அதான் சொல்கிறாருல நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ராதா. உடனே வந்து சரி ஓகே சந்தோஷமாக போயிட்டு எல்லா துணியும் எடுத்து வைக்கிறாங்க. அன்பு வந்து கிண்டல் பண்ணுறாரு, என்ன நினச்சிட்டு இருக்க, அவங்க சொன்னால் உடனே நடந்துருமா அப்படின்னு. அதெல்லாம் அவங்க தான் சொன்னாங்க, நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாரு. இங்கே வந்து ராதா வந்து என்ன அன்பு நீ கிளம்பலையானோடனே, எங்கே அப்படின்னோடனே, 4 நாள் ட்ரிப்புக்கு தான், ஹனிமூனுக்கு தான் அப்படின்னோடனே, யாரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணீங்க, என்ன கேட்க வேணாமா, அதெல்லாம் உன்னை கேட்கணுன்னு அவசியம் கிடையாது, நீங்கள் பாருங்கள் பாட்டி கேட்கணும், பாட்டி பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உங்கள் பாட்டி எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியாதா, அதனால் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே வா, நான் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. அன்பு யோசிக்கிறேன், என்ன இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எங்கே போகிறோம் அப்படின்னோடனே, போகிறது வந்து நான் ஹாலுக்கு வா சொல்கிறேன் அப்படின்றாங்க. எல்லாருமே வந்து வர வச்சுறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி அன்பையும் கண்மணியும் வந்து ஹனிமூனுக்கு ஏற்காடு போகிறாங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. பாட்டியும் வந்து அதுக்கப்புறம் அன்போட அப்பாவும் ராஜசேகரும் செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, யாரை கேட்டு இதெல்லாம் நீ முடிவு பண்ணுற, என்ன நினச்சிட்டு இருக்க, அவங்க 2 பேரும் அதெல்லாம் போக முடியாது, அதெல்லாம் தனியாக அனுப்ப முடியாது, என்ன நீங்கள் சொல்கிறீங்க, ஹனிமூனுக்கு அவங்க 2 பேரும் கப்புள்ஸு, இவ்வளோ நாள் ஹனிமூன் அனுப்பிச்சி வைக்காததே தப்பு, சின்ன பிள்ளைங்க ஹனிமூன் அனுப்பிச்சி வைக்க வேணாமா, அப்படியே விட்டுருவாங்களா, அதனால் நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம், ஏற்காடுக்கு 4 நாள் ட்ரிப்பு 2 பேர் போயிட்டு வராங்க, சும்மா வந்து தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னோடனே, நீ யாரை கேட்டு இதெல்லாம் முடிவு பண்ணுற, யாரை கேட்டு முடிவு பண்ணுங்க, நான் முடிவு பண்ணால் நீ ஒத்துக்க மாட்டியா, நான் உங்கள் அண்ணனை பார்த்து சொல்கிறாங்க. உடனே ராஜசேகர் சமையட்ரிஷனா, நீ அமைதியாக ராஜசேகர் அப்படின்னு, எங்கே கோச்சின்னு போயிட்டு போகிறேன் அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்றாங்க. உடனே வந்து இங்கே பாரு, சொன்னால் கேளு ராதா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதெல்லாம் நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம், நாங்கள் ஏற்பாடு பண்ணால் நீங்கள் வேணான்னு சொல்வீங்களா, அப்போ எங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லையா, என் மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே நீங்கள் மரியாதை சுத்தமாக கொடுக்கல, இப்போ இன்னும் கொடுக்க மாட்டிங்களா, அப்போது நாங்கள் உடனே கிளம்புறோம், எங்களுக்கு இல்லை மரியாதை இல்லாத வீட்டில் நாங்கள் ஏன் இருக்கணும் அப்படின்றாங்க. உடனே வந்து ஐயோ நீ கோச்சின்னு போயிடாதம்மா, இப்போ என்ன அவங்க 2 பேரும் ஏற்காடு அனுப்பணும் அவ்வளோதானே, சரி சரி நீ வேணால் அமுச்சிக்கோ, அதுக்காக நீ கோச்சின்லாம் போயிடாதம்மா, நான் சொல்லிட்டாங்கல்ல கிளம்புங்க 2 பேரும் அப்படின்னோடனே, அப்படியே கண்மணி சந்தோஷம் தாங்க முடியல. அன்பும் கண்மணி அப்படியே ரொமான்டிக்காக இருந்ததான்னு நினச்சி பார்க்குறாங்க கண்மணி. உடனே வந்து சந்தோஷமாக வந்து நீங்கள் அந்த விஷயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், எந்த விஷயத்தை அப்படின்றாரு அன்பு, அந்த விஷயத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. உடனே வந்து யோசிச்சு பார்க்குறாரு, ஒருவேளை நம்ம கிஸ் பண்ண வந்துமே தெரியாமல் அதனால சொல்கிறாளோ அப்படின்னு.